அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவான் வழிபாட்டிற்கும் அவருடைய அதிபதியான மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் மார்கழி மாத புதன்கிழமை அப்படிங்கிறது விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒருத்தங்களுக்கு பணம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா மட்டும் அவங்க பணக்காரங்க ஆக போகிறது கிடையாதுங்க. அந்த பணத்தை எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ரெட்டிப்பாக பெருகும், பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற புத்தியை தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானை சொல்லலாம். இப்போ அவருடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே பணத்தை நம்மளால் பெருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த புதன் பகவானுக்கு உரிய இந்த புதன்கிழமை நாளில் மணி அட்ராக்ஷன், அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக 5 நாட்களுக்குள்ளேயே அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக இது செய்வதற்கு ஏதாவது பெஸ்ட்டான டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே அந்தந்த கிழமைகள் வரும்போது அவங்களுக்கு உண்டான ஹோரை நேரத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு கொஞ்சம் பலன் மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது புதன்கிழமையில் புதன் ஹோரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். இப்போ காலையில் 6 to 7ங்கிறது முடிஞ்சிடுச்சு. நீங்கள் மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை உங்களால் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, மறந்துடுவோம், இல்லை அந்த டைமில் நாங்கள் பிஸியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு டிசம்பர் மாதம் முடிய போகுது, புத்தாண்டு பிறக்க போகுது. இப்போ நமக்கு இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் நடுவில் இருக்குது. இப்போ இந்த 6 நாட்கள்லையும் சொல்ல வேண்டிய அற்புதமான 2 மந்திர வார்த்தை குறித்து ஒரு வீடியோ நேற்று இரவு போட்டிருக்கிறேங்க. மந்திர வார்த்தைன்னு சொன்னதும் நீங்கள் அது சான்ஸ்கிரிட்னு நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு சொல்லும்போது உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கணும், அசைவம் வேறு சாப்பிடக்கூடாது, அதையே இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு பண வரவிற்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. அதனால் அது எந்த சூழ்நிலையில் இருக்கும்போதும் நம்ம தாராளமாக சொல்லலாம். அதை நீங்கள் இந்த ரிமைனிங் டேஸ், இந்த ஒரு 5 நாள் 6 நாள் மட்டுமாவது நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கும்போது பிறக்க போகிற புத்தாண்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க, அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இது போடுவதற்கு நீங்கள் பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்துறது அதிகப்படியான பலனை தரும். ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் தான். அதனால் அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களுடைய முழு பெயரையும் எழுதுங்க, வித் இனிஷியலோடு எழுதுங்க. தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அடுத்து கீழே நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் அதையும் நீங்கள் எழுதுங்க. அடுத்ததாக இதுக்குள்ளே டாலர் சிம்பல் போடுங்க. இந்த டாலர் சிம்பல்ங்கிறது ரெய்க்கியில் பணவரவிற்குண்டான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாலர் சிம்பலை நீங்கள் போடுங்க. முடிஞ்சால் 5 சிம்பல் போடுறதுனா தாராளமாக போடுங்க, அற்புதமான பணவரவு ஏற்படும். இப்போ இதில் இவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ கீழே நீங்கள் ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. ஜாக்பாட் அப்படின்னு எழுதிக்கோங்க.
அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் நாணயங்கிறது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காசு. அதே போல் இந்த 5ங்கிற எண் புதன் பகவானுக்கு உரியது. அதே போல் குபேரருக்கு அர்ச்சனை செய்வதற்கும் 5 ரூபாய் நாணயம் தான் வந்து பயன்படுத்துவோம். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல 5 ரூபாய்ங்கிறது நமக்கு 5 கோடியை கூட ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய தானியமான வெந்தயம் வந்து தேவைப்படுது. எப்போதுமே நம்ம சேனலில் புதன்கிழமை நாள்னா வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன். ஏன்னா இந்த வெந்தயத்திற்கும் புதன் கிரகத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதே போல் வெந்தயத்திற்கும் பணவரவுக்கும் அதிகப்படியான தொடர்பு உண்டு. நல்ல ஒரு பசை போல் ஈர்த்து வச்சுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த 5 வெந்தயத்தை வந்து நீங்கள் வைங்க. இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு I am a money magnet. நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது சாதாரண பேப்பராக இருக்குது. இது நம்ம நல்லா வந்து எனர்ஜி ஊட்டணும். அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பருக்குள்ளே வச்சுருக்கிற இந்த வெந்தயம் ஆகட்டும், இந்த காயின் ஆகட்டும் விழுகாத மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்ஸுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு ஒரு பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சு பேக்கெட் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பில்லோ கவரில் வச்சுக்கிட்டாலும் சரி, தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது தூங்கி இருந்ததும் காலையிலையோ இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு முறையாவது அதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கண்களை மூடி ஜாக்பாட் 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 அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு அதை நீங்கள் எங்கே வச்சு எடுத்தீங்களோ அங்கேயே வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய வேலையை போய் பார்க்கலாம். இது போல் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் வந்து பண்ணுங்கள். இந்த 5 நாட்கள்லேயே அற்புதமான பணவரவு ஏற்படும், அதிர்ஷ்டம் பெருகும், ஏதாவது ஒரு வகையில் உங்களை பணம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5 நாள்னு கணக்கு வைக்கும் போது நீங்கள் இன்றைக்கி நைட்டே வச்சிட்டிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாட்கள் வந்துடும். திங்கட்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததும் இந்த வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் ஏதாவது மரம், செடி, கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுடலாம். இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதி விட்டுடலாம். இல்லைன்னா ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த 5 ரூபாய் காயினை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை உங்களோட பர்சனல் யூஸ்க்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த 5 நாட்களில் தொடர்ந்து ஒரு முறையாவது ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பேப்பரை வச்சு நீங்கள் அந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தையை வந்து கட்டாயம் வந்து சொல்லியே ஆகணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.